படம் எப்படி இருந்ததுன்னு சொல்றதை விட படத்துல எல்லாரும் ஆடியோ லான்ச் பார்த்துருப்பீங்க. ஆடியோ லான்ச்ல எஸ்கேனா எல்லாருக்கும் பதில் சொன்னாரு. அந்த படத்துல ஆடியோ லான்ச்ல அவரோட ஸ்பீச்ல கொடுத்திருப்பாரு, படத்துல வந்து அவரோட ஆக்ஷன்ல கொடுத்திருக்காரு. படம் எப்படி இருக்குன்னு கிடையாது, என்னோட ஹேட்டர்ஸ்க்கான பதில், எஸ்கேனோட ஹேட்டர்ஸ்க்கான பதில் படத்துல அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு. இவன் காமெடி ஹீரோ, இவன் காமெடிக்கு மட்டும்தான் லாக்கி, இவன் ஆக்ஷன் எல்லாம் பண்ணா வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 5 படத்துல வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கும், ஆனா யாராலும் ஏத்துக்க முடியல. ஆனா இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எதிர்க்க சண்டை போடுறது அவ்வளவு பெரிய லெஜெண்ட், ஓகேங்களா? அந்த லெஜெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபைட் கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு கோரியோகிராஃப் பண்ணி ஒரு பழைய எஸ்கே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு காமெடி சீன்ஸ் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், ஒரு லவ் போர்ஷன்ஸ் ஆகட்டும், எமோஷன் சீன்ஸ் ஆகட்டும், ரொமான்ஸ் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபுல் பேக்கா இருந்தது. ஒரு கமர்ஷியல் சினிமா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தது. லைக் பழைய டேரக்டர்ஸ் தொடர்ந்து ஃபிளாப் படத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஏஆர்எம் சரியா எடுத்துக்கல, லாஸ்ட் 2 படம் ஃபிளாப் தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த படம் அப்படி கிடையாது. லைக் பழைய டேரக்டர்ஸ் எல்லாம் திரும்ப வர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏஆர்எம் சார் வந்து ஒரு எக்ஸாம்பிள். என்னைக்கு கோட்டு தான், ஓகேங்களா? அது மாறாது. ஏஆர்எம் படம் கொடுத்தது இவர் தான், ரமணா படம் கொடுத்தது இவர் தான். அதே மாதிரி இந்த படத்தை சூப்பரா கொடுத்தார். துப்பாக்கி படம் கொடுத்தது இவர் தான். துப்பாக்கி சொல்லலாம், எப்படி துப்பாக்கி வச்சுதான் இந்த படமே வந்து லைக் நகர்ந்து துப்பாக்கி 2 கிடையாது அதுக்காக. ஆனா இந்த படம் வந்து லைக் இதுக்கு ஒரு ரிவ்யூ சொல்லிட்டு நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லிட்டு வருவாங்க, லாஜிக் இல்ல, கதை இது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. புஷ்பா படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. புஷ்பா படத்துல வந்து லைக் அவங்களோட வைஃபுக்கு சிஎம் கூட ஒரு போட்டோ எடுக்கணுமா, அதுக்கு அவர் சம்பள கட்ட கருத்து வரான், 2000 கோடி சம்பள கட்ட கருத்து வரான். அதெல்லாம் நீங்க ஏத்துப்பீங்க, 2000 கோடி எடுத்துட்டு போவீங்க. நம்ம தமிழ் படத்துல சொன்னா நம்ம தமிழாலே சொல்லிட்டு அதை குறை சொல்றது. இப்போ நாங்க 2 பேர் பேசிட்டு தான் இருக்காங்க குறை சொல்லிட்டு. அதான் படம் கொஞ்சம் வைத்தறிச்சலா இருக்கு, ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ் படத்தை நம்ம தாங்க வளர்த்து விடுறோம். எனக்கு பர்சனலா மற்ற ஆக்டர்ஸ் எப்படி வந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனா எஸ்கே நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன். விஜய் டிவில அவர் இது பண்ற அந்த ஷோல இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அவரோட க்ரோத் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு, ஓகேங்களா? இந்த படத்துல ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு பக்கான ஒரு ஹீரோவா வளர்ந்து நிக்கிறாரு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் எப்படி சொல்றது, எங்க அண்ணன் ஒருத்தர் டிவில தியேட்டர்ல வராரு, நம்ம சொன்ன நம்ம ஒரு ரிலேட்டிவ் நடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த படம் கொடுக்கும், ஓகேங்களா? சோ ஹேட்டர்ஸ்க்கா இருக்கட்டும், மக்களுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல படத்தை ஏஆர்எம் சார் கொடுத்திருக்காரு. புது டேரக்டர்ஸ் எல்லாமே நல்ல படம் எடுத்துட்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் படமே பிளாக் பஸ்டர் கொடுக்குறீங்க. அதுக்காக இதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாரா படம் இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் விட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு யாரும் டவுன் ஆயிடாதீங்க. ஏன்னா பழைய டேரக்டர்ஸ் எல்லாம் போட்டு திரும்ப வர ஆரம்பிச்சாங்க. அடுத்து சங்கர் சார் என்ன எடுக்கிறாருன்னு தெரியல, மணிரத்னம் சார் என்ன எடுக்கிறான்னு தெரியல. ஆனா ஏஆர்எம் சார் அவரோட வேலையை பார்த்து வச்சு போயிருக்காரு. அவ்வளவு பக்காவா இருக்கு. அனி ப்ரோ, நீங்க ஏலியன்னு ஒத்துக்கங்க ப்ளீஸ். ஏன்னா நீங்க மாசம் ஒரு படம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லா படத்தையும் நீங்க வந்து கொஞ்சம் கூட குறையாம அந்த ஒரு மியூசிக் அந்த எம்பி வந்து கொஞ்சம் கூட குறையாம அந்த நெகட்டிவ் இருக்கு. இதுல எனக்கு லவ் சாங்ஸ் அந்த அளவுக்கு பர்சனலா கரெக்டா இல்ல. இந்த லவ் ஃபீல் சாங் சலம்பல சாங் இருக்கு, அந்த அளவுக்கு கரெக்ட் ஆச்சு. எல்லாம் டான்ஸ் ஆடினீங்க, பிஜிஎம் பக்கா வந்து படம். எனக்கு பர்சனலா லவ் சாங்ஸ் அந்த அளவுக்கு கரெக்ட் ஆகல. ஆனா குட், ஆல்வேஸ் குட். அனிருத் சார் உங்களோட ஒர்க் நீங்க பக்காவா பண்ணிருக்கீங்க. சுதீப் சார் ஏஆர்எம் கம்பேக் ஆல்ரெடி சொல்லி ஏஆர்எம் கம்பேக் இந்த